மாலையில் பள்ளி முடிவதற்கான மணி ஒலித்தது. புத்தகங்களை தனது பெட்டியில் ஒழுங்காக வைத்து மூடினாள் செல்வி. காலையில் பள்ளிக்கு புறப்படும் போதும் மாலையில் பள்ளியை விட்டு வீட்டுக்கு செல்லும் போதும் புத்தகங்களை எண்ணி வைத்துக் கொள்வது செல்விக்கு பழக்கம். புத்தக பெட்டியோடு பள்ளியின் வாயிலில் வந்து நின்றாள். வழக்கம் போல் அவள் அருகே வந்து அழைத்துச் செல்லும் வண்டி அன்று வந்திருக்கவில்லை. கொஞ்ச நேரம் பார்த்தாள். எல்லா பிள்ளைகளும் சென்று விட்டார்கள். அவளை அழைத்து செல்லும் வண்டி அப்போதும் வரவில்லை. பள்ளியிலிருந்து செல்வியின் வீடு அதிக தூரத்தில் இல்லை. 4 தெருக்களை கடந்து சென்றால் அவள் வீடு. மெதுவாக நடந்து சென்றாலும் 10 நிமிடங்களில் வீட்டுக்கு போய்விடலாம். செல்வி அவள் பெற்றோருக்கு ஒரே செல்ல மகள். பெற்றோர் செல்வம் நிறைய பெற்றவர்கள். ஆகவே அவள் தினமும் மிதிவண்டி இழுவையில் பள்ளிக்கு செல்ல ஏற்பாடு செய்திருந்தனர். அன்று அவளுக்கு பிறந்த நாள். மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். வீட்டில் புத்தாடைகளை உடுத்தி பார்த்துவிட்டு பள்ளிக்கு வரும்போது வழக்கம் போல் சீருடையில் வந்தாள். இன்றைக்கு மட்டும்